ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. நம்ம அந்த பொட்டுக்கலையை வச்சு தான் அந்த ஸ்வீட்டே பண்ண போகிறோம். ஆமாங்க, பொட்டுக்கலை லட்டு பண்ண போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது நல்ல ரிச் ப்ரோட்டீனுங்க பொட்டுக்கலை. ஹெல்த்தியாக ஆரம்பிக்கலாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியும் இந்த தீபாவளியும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். பொட்டுக்கலையை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் பொட்டுக்கலைக்கு 1/4 கப் சுகர் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க. எல்லாம் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. உண்மையிலுமே சொல்கிறேங்க, அந்த உருண்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த உருண்டை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஈஸியாக பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடாயில் நான் நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் கொஞ்சமாக எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இப்படி கையில் பிடிச்சா அந்த மாதிரி பிடிக்க வரணுங்க. இது கரெக்டான பதம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா உருண்டை பிடிங்க. ஆனால் பார்த்துங்க, கொஞ்சம் நெய் சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பிடிங்க. பிடிச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துருங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.